இப்போ எப்படிண்ணே நான் தான் அடுத்த விவேகானந்தன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விவேகானந்தர் இடத்தை யாரும் நிரப்புவதற்கு வாய்ப்பு கிடையாது. மோடி இடத்தை வேணால் நிரப்புவதற்கு பல வாய்ப்பு இருக்குது. ஐயா, ஒரு பிரதமருக்கு தேவை கேமராமேனாக பாதுகாப்பு நபர். அவங்கள விட கேமராமேன் ஜாஸ்தியாக இருக்காங்களே. மிகப்பெரிய விளம்பர விரும்புன்றது எல்லாத்துக்கும் தெரியும். குப்பையை பொறுக்கிறதுக்கு எது கேமராமேனு? அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஊடகவியலாளரை பார்த்தா ஓமிக்காரு, எலெக்ஷன் வந்துட்டு அயம்பிக்காரு. நீங்கள் என்ன தான் வடக்கில் உட்காந்து உருட்டுங்க, எண்ணெயை தள்ளிட்டு உருட்டுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. தமிழ்நாட்டில் எண்ணெயை தள்ளிட்டு உருட்டினாலும் ஒற்றை மட்டும் தான் ஒட்டுன்னு இல்லை, இங்கே மண்ணு ஓட்டாது, ஒரு மயிரும் ஓட்டாது. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அமித்ஷா வந்ததுக்கு புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டதுன்னு நான் பார்த்து செய்வோம். திமுக எந்த அளவுக்கு வெளியில் பேசிக்கிறாங்கன்னா, எங்களை விட கடுமையாக மோடியை யாரும் எதிர்ப்பது கிடையாது, பிஜேபி யாரும் எதிர்ப்பு கிடையாதுன்றது. இங்கே வெளியில் உருட்டு அவங்க வராங்க கழிஞ்சிக்கிட்டு தார் ரோடு போட்டுருக்குது. ஒருவேளை மோடி மறுபடியும் 3வது முறை ஆட்சி கட்சியில் உட்காந்துட்டாருன்னா முதல்ல கீழே போய் துண்டு போட்டு சால்வை போட்டு வணங்கி கால் விழுகிறது யாராக இருக்குனாக்கா இவங்களாக தான் இருக்கும். புதிதாக வரக்கூடிய கட்சி கூட உங்களோட 60 வருஷ திராவிட ஆட்சிக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறாங்கல்ல. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குல்ல ஆட்சி. நாங்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ணல, மத அரசியல் பண்ணல, நாங்கள் வந்து பிஜேபி வந்து பிராமணருக்கான கட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஹிந்துத்துவா தலைவர், அந்த இடத்தை இன்றைக்கி பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணிச்சு, நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னு சொன்னாக்கா நீ ஹிந்துத்துவா தலைவர்னு சொல்லிட்டேன். நான் சீமான் கேட்ட ஒரே கேள்வி என்ன, நீ தனியாக நினச்சிருக்கிற நீயும் தனிச்சானியில் பிஜேபி என்னோட நீ அதிகமாக ஓட்டு வாங்கினா அதுக்கு இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நம்மளை பதில் சொல்லலை. ஏன்னா திரும்ப நின்னோம்னா நோட்டாவை விட கீழே போயிடுவோன்னு தெரியும். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. ஸோ இந்த ஒரு இன்டர்வியூ வந்து சென்ட்ரல் எலெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு போகலாமா, இல்லைனா வந்து ஸ்டேட் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய இருந்தது. சரி, ஓகே, நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நான் விவேகானந்தர் அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். சரி, இப்போ எப்படிண்ணே நான் தான் அடுத்த விவேகானந்தன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, விவேகானந்தர் இடத்தை யாரும் நிரப்புவதற்கு வாய்ப்பு கிடையாது. மோடி இடத்தை வேணால் நிரப்புவதற்கு பல வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கமலஹாசன்லாம் சில இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. தசாவதாரத்திலே 9 கிட்ட போட்டார் இல்லையா? ஆமாண்ணே. ஆனால் அதை விட இப்படி சொல்லலாம்ல, மோடி வந்து கமலஹாசன் இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம். பல கெட்டப்பை போட்டிருக்காரு இது வரைக்கும். இன்றைக்கு அங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய அந்த காரணம் என்ன? இப்போ கடைசி கட்ட தேர்தல் நடக்குது. அதில் குறிப்பிட்ட சில மாநிலங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா விவேகானந்தரை பின்பற்றக்கூடிய அவங்களுடைய அந்த கலாச்சார முறையில் பார்த்திங்கன்னா விவேகானந்தரை மிகப்பெரிய தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, ஆன்மீகம் ரொம்ப சம்பந்தப்பட்ட பூமிகளாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அதற்கு ஓட்டு கிடைக்கணும்னா அதுக்காக இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நான் வந்து தியானம் பண்ணுறேன்னு ஒரு ட்ராமாவை அரங்கேற்றினா தான் இது வந்து நடக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இந்த வேலையை பார்த்தது மோடி. முடிச்சிட்டாரு. இன்றைக்கி 3 மணிக்கெலாம் முடிச்சிட்டாரு. எலெக்ஷன் வந்து 5 மணி வரைக்கும் போகலையா, 3 மணிக்கெலாம் முடிச்சுட்டு போட்டில் ஏறி திருவள்ளுவர் போய் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காரு. இப்போ வள்ளுவன் மட்டும் சொல்ல முடியாது அவரால், மிச்சம் எதை வேணால் சொல்லலாம். வள்ளுவன் சொன்னால் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ஆமாம், புலமை தெரிஞ்சிருக்கணும், அந்த அறம் சார்ந்து அறிவு சார்ந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதனால் அதை சொல்ல மாட்டார். பட் ஆனால் விவேகானந்தன்னு சொல்லாமல் இருக்கணுமே வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா என்னைக்கு தன்னை வந்து நான் கடவுளா அப்படின்ற ரேஞ்சில் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரோ அப்போ நாளைக்கு என்ன வேணால் சொல்லுவாங்கல்ல. அது எதாவது சொல்லுவாங்கல்ல, ஆரம்பத்தில் நான் இப்படி தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் மெல்ல மெல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே சரியாக போச்சுன்னு சொல்லி மீம்ஸில் பார்த்தேன். இந்த மாதிரி வந்து அவர் பேசக்கூடிய விஷயத்தை போய் பேசுகிறதா இருக்கட்டும். மோடி அவர்கள், நீங்கள் உள்ளபடியே நான் என்ன கேட்குறேன், ரஜினிகாந்தாக இருக்கட்டும், தியானத்துக்கு போகிற ரஜினிகாந்த் எங்கேயாவது இந்த மாதிரி வந்து புகைப்படத்தை எடுத்து வெளியிடுறாங்களா? நல்லா கேட்டுங்க. நீங்கள் கோவில் கருவறைக்குள் எத்தனையோ கோவில்களில் நீங்கள் கேமரா அலௌடு கிடையாது. ஏன் அலௌடு இல்லைன்னு வச்சான்? எதற்கு வந்தையோ அதை செய். வழிபாட்டுக்குன்னு வந்துட்டேன்னா வழிபாட்டு முறையை கரெக்டாக செய். நீ இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய இடத்துல நீ கேமராவோடு நின்னா உன்னுடைய கான்ஷியஸ் எதில் இருக்கும்? நீ யாரை வணங்குவ? மனசு ஒருநிலைப்படுத்துமா? நீ என்ன வந்தையோ அது இல்லாமல் ஒரு விளம்பர விரும்பிய மாறிடக்கூடிய ஒரு சூழல் நடக்கும்ன்றதுனால தான் பல கோயில்கள் கருவறைக்குள்ளே நீங்கள் வந்து கேமரா அலௌடு கிடையாது. அது நீங்கள் திருப்பதியாக இருக்குங்க, திருச்செந்தூராக எடுத்துங்க, எங்கே வேணால் எடுத்துங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துங்க, பல கோயில் இருக்குது. நீங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான சில இடங்கள்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நம்ம குறிப்பிட்ட ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் அந்த மாதிரி அனுமதி கிடையாது. அப்போது நீங்கள் உள்ளபடி தியானம் பண்ணுறீங்கனாக்கா எதுக்கு இத்தனை கேமரா? உங்களுக்கு அந்த விளம்பரம் தேவைப்படுதில்ல. தம்பி நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தை நல்லா புரிகிறவன் புரிஞ்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிடலாம். குப்பையை பொறுக்கிறதுக்கு எது கேமராமேனு?
சொல்லுங்கள். நம்ம வீட்டில் டெய்லி பொம்பளைங்க எல்லாம் சரி, வீட்டில் இருக்க பசங்க, பேச்சுலர் பசங்க எல்லாமே நம்மளும் சரி, எல்லாருமே காலைல வீடை கூட்டுறது வழக்கமாக இருக்குது. குப்பை இருந்தால் எடுத்து போடுவோம். எல்லாமே இப்படியே விளம்பரம் பண்ணிட்டு இருக்கோம். நீ குப்பை பொறுக்குனாலும் விளம்பரம் பண்ணுறீங்க, கோயிலில் போய் கும்பிட்டாலும் விளம்பரம் பண்ணுறீங்க, சுற்றிலும் கேமராமேனு. ஐயா, ஒரு பிரதமருக்கு தேவை கேமராமேனாக பாதுகாப்பு நபரா? பாதுகாப்பு நபர். அவங்கள விட கேமராமேன் ஜாஸ்தியாக இருக்காங்களே. மோடிக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நபர்களை விட கேமராமேன்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குனாக்கா, அப்போது தன்னை ஒரு மிகப்பெரிய விளம்பர விரும்பின்றது எல்லாத்துக்கும் தெரியும். உலக நாடு முழுக்க சுற்றிக்கிட்டே கிடப்பார், உள்ளூரில் இருக்க மாட்டார்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. கரெக்டுங்களா? நீங்கள் சமயமாக அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ ஊடகவியலாளர் திடீர்னு வந்துட்டாங்க மோடிட்ட. அப்போ அவர் என்ன சொன்னார்? ஷாக் ஆகிட்டு ஓ மை காட் அப்படின்ட்டு போயிட்டார். அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஊடகவியலாளரை பார்த்தா ஓ மை காடு, எலெக்ஷன் வந்துட்டு ஐ ஆம் தி காடு. ஆனால் பயங்கரமாக டைலாகாக இருக்குண்ணே. கரெக்டா? எலெக்ஷன் வந்துட்டோன்னே ஐ ஆம் தி காட். அப்போ நான் தான் கடவுள். ஏற்கனவே நான் கடவுள் கதையெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் அந்த கதையெல்லாம் பார்த்துட்டோம். இந்த நான் கடவுள் படத்துலேயே அதில் வேற ஒரு அதேமாதிரி ராம் படத்தில் ஒரு காட்சி அமைப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அவர் பேசின வார்த்தைக்கு பொருந்தி போகுது. ஏன்னா நான் தன்னை வந்து பரமாத்மா, நான் அந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ராம் படத்தில் கஞ்சா கிட்ட கூப்பிட்டு கேட்பார் காவல்துறையில், உன் பேர் என்னடா? வாழ வந்தான். தண்ணிலாம் வாழ வந்து நாங்களாம் சாவா வந்தோம் அப்படின்ற மாதிரி இங்கே பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு காரணகாரியம் இருக்கும். இப்போ நீ பரமாத்மான்னு சொன்னாக்கா பூமியில் மனிதர்கள், விலங்குகள் பரமாத்மாவை வணங்கும். நீங்கள் மோடி எதுக்கு நீங்கள் போய் மாடை வணங்குனீங்க, மூத்திரத்தை வாங்கி குடிச்சிங்க? அப்படி நீங்கள் எப்படி பரமாத்மா இருக்க முடியும்? நீ சாணியை கரைச்சி ஜூஸாக குடிக்கிறாங்கண்ணே. அதான் சொல்கிறேன்ல, இவங்க அறிவில் தீய வைக்க அப்படின்ற மாதிரி ஒரு வரம்பு மீறி போகுது. நான் கடவுள் படம் நான் சமீபமாக பார்த்தேன். அந்த படத்துடைய கதைக்கு குடும்பத்தை விட்டு ஒருத்தன் ஓடி போயிடுறான், பிணங்களோடு வாழ்கிறான், தன்னை அகோரின்னு சொல்லிக்கிறான், உட்காந்து நல்லா கஞ்சா குடிக்கிறான். கஞ்சா குடிச்சு முடிச்சு நான் தான் கடவுள்ட்டான். அப்போ கஞ்சா குடித்தவங்களாம் நான் தான் கடவுள்னாக்கா தமிழ்நாட்டில் எத்தனை கடவுள் இருக்குது, இந்தியா முழுக்க எத்தனை கடவுள் இருக்குது? இப்படிலாம் போனாக்கா தன்னை முதல்ல பரிசுத்தமான காட்டிக்கொள்றதுக்கு நல்லா தெரிஞ்சிங்களேன், நிறைகுடம் தழும்பாது என்றைக்குமே. ஒருத்தன் எதை வேணாலும் விளம்பரம் பண்ணலாம் தம்பி. ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி இருக்குல்ல, ஒரு உணவு கொடுக்குறதா இருக்கட்டும், நீர் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒருத்தன் விளம்பரம் செஞ்சாலே அதுலேயே அதை வந்து என்ன சொல்கிறதுனா அந்த நன்மை அடிபட்டு போது. அவனோட நோக்கம் வந்து செய்வது கிடையாது, விளம்பரம் தேடிக்கிறதான்ட்டு. ரெண்டு விஷயத்தில் விளம்பரம் தேடக்கூடாது. ஒருத்தருக்கு உணவு கொடுத்து உதவி செய்கிற விஷயமா இருக்கட்டும், ஒருத்தருடைய மானத்தை, கற்பை, சொல்லக்கூடிய வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதுலேயும் இன்னொன்று வழிபாடு படக்கூடிய முறை. நீங்கள் ஒருத்தர் கடவுளில் போய் நீங்கள் வணங்குறீங்கன்றது ஒரு எடுத்து நீங்கள் வெளியில் போட்டிங்கனாலே அது அப்பட்டமான நாடகம் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு தான் மோடி. இதற்கு மேலே அவரை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்ன தான் வடக்கில் உட்காந்து உருட்டுங்க, எண்ணெயை தள்ளிட்டு உருட்டுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. தமிழ்நாட்டில் எண்ணெயை தள்ளிட்டு உருட்டினாலும் ஒற்றை மட்டும் தான் ஒட்டுன்னு வாங்கல, இங்கே மண்ணும் ஓட்டாது, ஒரு மயிரும் ஓட்டாது. இது நடைபெறும். ஏன்னா இது வந்து நீங்கள் உள்ளபடி தமிழக பூமி தான் உள்ளபடி ஆன்மீக பூமி. தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையாக உலகத்தில் ஒரு கோயிலை காட்டுங்களேன். ஒரு கோயில் உலகத்தில் சொல்கிறேன், நான் இந்திய அளவில் கேட்கல, உலகளவில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இணையாக ஒரு கோயில் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் 10,000 ஆண்டுக்கு முன்பாடி எப்படி அந்த கட்டமைப்பு செய்ய முடிஞ்சு, அந்த நிழல் கீழே உலகாமல் எப்படி கட்டினாங்கன்னு அவ்வளோ ஒரு பிரமிப்புக்கு இருக்குது. சிற்பக்கலைகள் இருக்குல்ல, கல்வெட்டுகள், சிற்பமாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. அப்போது எவ்வளோ பெரிய ஆன்மீக பூமியில் இதை கெட்டின கோயிலை கெட்டின நபராக இருக்கட்டும், இங்கே வாழ்ந்த அரசர்கள்லேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சாமானியன் வரைக்கும் எவனுமே தன்னை கடவுள்னு சொல்லிகிட்டதே கிடையாது. அப்போ ஆன்மீகவாதிக்கு தெரியும், தன்னை ஆன்மீகவாதி என்பவன் தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டான். போகர்கள், சித்தர்கள் வாழ்ந்தாங்கள்ல, ஆமாங்க, தன்னை என்னைக்காவது வெளியில் காட்டிக்கிட்டாங்களா? இப்போ கூட திருவண்ணாமலையில் வந்து சித்தர்கள் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சித்தர்களுடைய காட்சி யாருக்காவது ஒருத்தர் தான் கிடைக்குதுன்றாங்க. தன்னை சித்தர்கள் வெளியில் காட்டிக்கொள்ள விரும்புவதே கிடையாது. அவன் தான் ஞானி. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சா, ஞானி அவன் தான் ஞானி. இதெல்லாம் ஞானியா? வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம பேசுறது அடுத்து போவோம். அடுத்தனே சரி, ஓகே. இப்போ வந்து பெரிய தலைவரை பற்றி பேசிட்டோம். அவர் கீழே இருக்கக்கூடிய மினி பெரிய தலைவர், அதாவது இப்போ கூட அண்மையில் எங்கள் ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. இதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமாண்ணே? எங்கள் ஊரில் வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்களா. யார் அந்த புது தலைவர்? அவர் தானே, அமித்ஷா. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அமித்ஷா வந்ததுக்கு புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டதுன்னு நானும் பார்த்தேன் செய்தி. அதாவது திமுக எந்த அளவுக்கு வெளியில் பேசிக்கிறாங்கன்னா, எங்களை விட கடுமையாக மோடியை யாரும் எதிர்ப்பது கிடையாது, பிஜேபி யாரும் எதிர்ப்பு கிடையாதுன்றது இங்கே வெளியில் உருட்டு அவங்க வராங்கன்னு கழிஞ்சிக்கிட்டு தார் ரோடு போட்டு கொடுக்குறது. இது ரெண்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு ஒரு மோடிக்கு நாளைக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுதுனாக்கா ஆளாக உள்ளே நையான்னு போய் நிற்கக்கூடிய ஆள் யாராக இருப்பா? அப்போ அவ்வளோதான், கம்பல்சரி திமுகவாக தான் இருக்கும். ஏன்னா
உங்கள்கிட்ட தான் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் நேர்மையான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் போக மாட்டீங்க, நம்பலாம். நீங்கள் வந்து கோபேக் மோடி போட்டு சொன்னதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில். இப்போது இந்த ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி கிடையாது. காங்கிரஸ்காரன் கோபேக் மோடி சொன்னால் தூக்கி உள்ளே வைக்கிறீங்க, திமுகவே கூட்டணியில் இருந்துக்கிட்டு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த நபர்கள் எந்த அளவுக்கு இவங்க கரெக்டாக இருக்காங்கனாக்கா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள் மேலேயும் கேஸ் இருக்குது. நீங்கள் பொன்முடி எடுத்துங்களேன், அப்புறம் ராசா 2G வழக்கு இருக்குது, இந்த பக்கம் மணல் வழக்கு துரைமுருகன் இருக்கிறாரு, KN நேரு மாற்றிருக்கிறாரு, மிகப்பெரிய ஊழல்கள் செஞ்ச எல்லா நபர்களும் திமுக இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி மறந்துட்டீங்க. செந்தில் பாலாஜி வந்துடுவாப்பா 2 மாதத்தில். அதை விடுங்க, ஜாஃபர் சாதிக்கு வாங்க. ஆமாம், அது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. எத்தனை பேர் இருக்கீங்க, சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒருவேளை மோடி மறுபடியும் 3வது முறை ஆட்சி கட்டில் உட்காந்துட்டாருன்னா முதல்ல கீழே போய் துண்டு போட்டு சால்வை போட்டு வணங்கி கால் விழுகிறது யாராக இருக்கும்னாக்கா இவங்களாக தான் இருக்கும். அப்போது இவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம வந்து திமுக தான் வந்து பிஜேபியை கடுமையாக எதிர்க்குதுன்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கூட்டம் என்ன செய்ய போகுதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போது அதிமுக அதை ஸ்ட்ராங்காக பண்ணணும், நாம் தமிழர் ஸ்ட்ராங்காக பண்ணணும். அப்படி இல்லாட்டி அடுத்த சாய்ஸ் யார்? அவ்வளோதான், அடுத்த சாய்ஸ் வேறு யாரும் இல்லை. வரக்கூடிய டிவிக்கே தான் அடுத்த சாய்ஸ் நல்லா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே பாருங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாமல் போனால் அடுத்தடுத்த கட்சிகள் வந்து அந்த இடத்தை தக்க வச்சுக்கும். புதிதாக வரக்கூடிய கட்சி கூட உங்களோட 60 வருஷ திராவிட ஆட்சிக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிறாங்கல்ல. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குல்ல ஆட்சி. அப்போ கேள்விக்குறியாக வந்து நிற்க தான் செய்வாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் தம்பி, நீங்கள் மக்களுக்காக நின்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், என் மக்களுக்காக நல்லது செய்வேன், என் மக்களுக்காக அவனுக்கு என்ன தேவையோ அடிப்படை விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு ஒரு ஆட்சியாளர் நின்னாக்கா அவனுக்காக மக்கள் நிற்பாங்க. அதுதான் வந்து நீங்கள் ஒடிசாவில் நடந்துச்சு. பாண்டியன் ஒரு மதுரைக்கார தமிழனுக்கு வந்து இந்த மக்கள் இவ்வளோ பக்கபாலமாக நிற்கிறாங்கனாக்கா அவர் மக்களுக்காக நின்றார். அதே போல் நீங்கள் நின்னீங்கனாக்கா நாளைக்கு மோடி ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க, 1 லட்சம் இராணுவ வீரரை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக. நீங்கள் மக்களை ஜெயிச்சு மக்களை உங்கள் பக்கம் வச்சுட்டீங்க, 8 கோடி பேர் அடித்து விரட்டுவாங்களா இல்லையா? அப்போ அவங்களால ஒரு மயிரை கூட இங்கே பிடுங்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா மக்கள் மனசை வெல்லணும், அதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும். அதை செஞ்சீங்களா? அதான் இங்கே பெரிய கேள்வி. செய்யலையே. அப்போது மறுபடியும் திமுகவும் என்ன செய்து கொண்டிருக்குது, அதிமுக என்ன செய்து கொண்டிருக்குனாக்கா, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் வந்து கட்சியை காப்பாற்ற போராடுறாரு அதிமுகவில், இந்த பக்கம் ஒருத்தர் ஆட்சியை காப்பாற்ற போராடுறாரு. இந்த பிளவு இருக்குல்ல, இந்த சண்டைக்குள்ளே தான் ஊர் 2 விட்டா கூத்தாடி கொண்டாடுன்னு வாங்கல, அந்த இடத்துல தான் பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணி உள்ளே வரதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. திருந்து பார்ப்போம் என்ன செய்ய போகிறாங்க. ஓகேண்ணே, ஒரு பக்கம் வந்து நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் பேசுகிறப்ப கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ திமுக பற்றி பேசினதுனால திமுகவே வரணும்னு நினைக்கிறேன். அதாவது மண்ணெண்ணை வந்து நம்ம காலகட்டத்தில் எவ்வளோ வாங்கியிருப்போம், ஒரு கார்டுக்கு எவ்வளோ ஊற்றுவாங்க? 2 லிட்டர் ஊற்றுனாங்க அப்போலாம். அப்புறம் 5 லிட்டர்லாம் ஊற்றுற காலம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக கேஸ் சிலிண்டர் வந்ததுக்கப்புறம் 5 லிட்டர் 2 லிட்டர் ஆச்சு. அப்புறம் ஒரு சிலதுக்கு வந்து 1 லிட்டர் வரைக்கும் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து சொல்லுங்கள் அண்மையில் கேவலத்தை, அண்மையில் 50 ml கொடுத்துருக்காங்க. எந்த ஊரில்? கொல்லங்குடியில், சிவகங்கை மாவட்டத்தில். எல்லாம் உங்கள் ஏரியா தான்? எல்லா சிறப்பும் நல்லா இருந்தாலும் நாங்கள் தான் இருக்கணும், பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் தான் பாதிக்க போகிறீங்க. அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ரேஷன் கடையில் 50 ml வந்து நீங்கள் வந்து ஊர் பக்கம் பாஷையில் சொன்னால் சீமண்ணன் வாங்க, ஆமாம், அப்புறம் மண்ணெண்ணன் வாங்க, இப்போ கெரோசின்னு சொல்லலாம், வெறும் 50 ml. நீங்கள் ஒவ்வொரு அந்த பாமர மக்கள் ஒரு அந்த சோடா பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோமா கொடுத்தாங்க? 50 ml. எவ்வளோக்கியா கொடுத்தாங்க? 2 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 2 ரூபாய்க்கு நீ கொடுக்குற அந்த பாமர மக்களும் வாங்கிட்டு அதை போகிறாங்கன்னா அவங்களுடைய இன்னசென்ஸ் பாருங்களேன். அவங்க எந்த அளவுக்கு ஒரு இப்போ ஒரு சில இடத்துல நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்க. அந்த 50 ml வச்சு என்ன செய்ய? 50 ml நல்லெண்ணெய் கொடுத்தா கூட ஆயில் புல்லிங் பண்ணலாம், வாய்க்கில் வச்சு குளிச்சு துப்பலாம். இந்த 50 ml வச்சு இந்த விளக்கு வைத்துவாங்க திரி போட்டு, அதுக்கு கூட வராது. ஆனால் அதை வாங்கி மூடி போட்டு மூடுறதுக்குள்ளே வேப்பராயிருண்ணே போயிருமா? அப்போது நீ 50 ml வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் ஊற்றி கணக்காட்டுற. அதாவது அவன் ஒரு 50 ml வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அந்த அறியாமல் இருக்கும், எவ்வளோ அங்கே எழுதுறான்னு தெரியாதுல்ல. 2 லிட்டர் ஊற்றுன மாதிரி அவன் என்ட்ரி பண்ணிடுவான். நீங்கள் ரேஷன் கடையில் தான் ப்ராப்பர் பில்லு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அவன் வந்து அதை வந்து கள்ளத்தனமாக வெளியில் விற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறான்னா அரசாங்கம் முனைப்பாக சில வேலைகளை செய்யணும். எப்பயுமே திராவிட மாடல் ஆட்சியில் இது ரொம்ப புதுசாக இருக்குது, ஆனால் இது ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்குண்ணே அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரி ரொம்ப லேட்டஸ்ட்டாக போகிறாங்க. 50 ml ஊற்றிருக்காங்க, செய்தி வெளியாயிருச்சு. இதை வந்து அதிமுகலேருந்து எல்லா நபர்களும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எந்த ஊடகமே முதல்ல பேசலையே, பேசலை. 50 ml மண்ணெண்ணெய் ஊற்றினா தானே ஊற்றுதானே அதை பற்றி யாருமே கடந்து போகிறாங்கனாக்கா, பாமர மக்கள் எளிய மக்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேஸ் சிலிண்டர் வாங்குறதுலேருந்து மறுபடியும் விறகடுப்புக்கு வந்துட்டாங்க மோடியோட ஆட்சியில். ஏன்னா 1000 ரூபா 1200 ரூபா போட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஸ்டாலினும் 100 ரூபா குறைக்கிறீங்க, குறைக்க மாட்டுறாரு. மோடியும் குறைக்க மாட்டுற. வாழ்வாதாரம் இல்லை, எல்லாத்துலேயும் விலைவாசி ஏற்றிட்டீங்க தம்பி. கரண்ட்டு பில்லு 1000 ரூபா கட்டினவே நீங்கள் 10,000 வரைக்கும் போயிட்டீங்க.
மறுபடியும் 4வது முறை இப்போ கரண்ட் பில் விலை ஏற்றிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ கரண்ட் பில்லு, பேருந்து கட்டணம், பால் கட்டணம், பத்திரப்பதிவு, இது மாதிரி எல்லாத்துலேயும் விலை ஏற்றினதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்? சிலிண்டர் 1200 கொடுத்து வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி தான் விறகடுப்புக்கு மாறுறான் பழையபடி. விறகடுப்புக்கு மாறினா மண்ணெண்ணெய் வாங்கினாங்கன்னா வெறும் 50 எம்எல் கொடுத்தீங்கன்னா இதை வச்சு என்ன செய்ய? அந்த விறகுல ஊற்றி எரிக்க வேண்டியதான். ஒரு தீப்பந்தத்தை வச்சு ஊற்றுனதுக்கு வச்சுவிட வேண்டியதான் அடியில். இதுதான் செய்யணும், வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இது திராவிட மாடல் வெர்ஷன் 4.1 கூட வச்சுக்கலாம். இல்லைண்ணே, இது வந்து 3.0 தான். 4.0 வந்து அடுத்த அண்ணன் உதயநிதி வந்ததுக்கப்புறம் தான். உதயநிதி வந்ததுக்கப்புறம் ஆமாம் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. இல்லை அந்த மாதிரி 5.0 வரையும் லிஸ்ட் இருக்குண்ணே. இன்பநிதி வரையும் லிஸ்ட் இருக்குல்ல. பார்த்த இன்பநிதி, அதாவது கௌதம் கம்பீரும் இன்பநிதியும் எடுத்த ஃபோட்டோ அதை பகிர்ந்தாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர் விசஸ் ஃபுட்பால் பிளேயர். கௌதம் கம்பீர் மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டான்னு போட்டாங்க. ஆமாண்ணே, பார்த்தீங்களா? பார்த்தேன். இவங்க விளம்பரத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. திராவிட மாடல். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? தொடர்ந்து நம்மளே பார்த்துருப்போம். அந்த ஒரு மாதத்துலேயே வந்து அதிகமான கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போய் வெப்சைட்டில் கூகுளில் போய் ஓப்பன் அடித்தனாலே இப்போ வந்து வெப்சைட் ஓப்பனே பண்ணிட்டான். 2023 எடுத்தோம் அப்படின்னா 85 கேஸ் இருக்குன்னே, மர்டர் மட்டுமே எங்கள் தமிழ்நாட்டில். அப்போ தொடர்ந்து நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி நாங்குநேரியில் நடக்கிறதா இருக்கட்டும், இப்போ அண்மையில் நடந்த தீபகராஜிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்களேன். அது ஜாதிய கொலையாகவே இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலுமே, ஒரு சட்ட ஒழுங்குன்றதை கையில் இல்லாததுனால தானே இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு கண்டக்டரும் ஒரு காவல்துறைக்கும் ஏற்பட்ட அந்த டிக்கெட் மேட்ரு எவ்வளோ பெரிய தகராறாச்சுன்னு பார்த்தீங்க. அதற்கு பின்பாக அதிமுக சொன்னது என்னன்னாக்கா வீடியோ ஆட்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தா வீடியோ ஆட்சியாக மாறிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 நாட்டு தூதர்கள் மாதிரி 2 பேரும் கெட்டிப்பிடி வைத்தியெல்லாம் செய்ய பயங்கரமாக இருந்தது. அதை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிவிடும். ரொம்ப அந்த ஒரு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீ கப்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்காரு, சங்கீத ஸ்வரங்கள், நீயும் காக்கி நானும் காக்கி அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசின டைலாக் எழுதி கொடுத்ததெல்லாம் சரி. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, இந்த 2 பேருக்கு நடந்த போரில் காவல்துறை துரிதமான ஒரு வேலையை செஞ்சாங்க. என்னன்னாக்கா, சீட் பெல்ட் போடலைன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் பஸ்ஸில் சீட் பெல்ட் இருக்குன்ட்டு? தெரியாது யாருக்கு. சீட்டே ஒழுங்காக கிடையாது. கரெக்டுங்களா? சீட் பெல்ட் போடலை, நோ பார்க்கிங் நிப்பாட்டுற, அதிகமான பேசஞ்சர்ஸை ஏற்றி ஓவர் ஸ்பீடு நோ. அதுக்கப்புறமேட்டு கண்ட இடத்துல நின்று கண்ட இடத்துல பேசஞ்சரை ஏற்றி இறக்கும் போது அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, லைட் எரியல, வைப்பர் இல்லை. கொண்டு வரும்போது நீ பல பேர் செக் பண்ணும்போது லைசன்ஸே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பஸ் நம்மளை எவன் கேட்பான் அப்படின்ட்டு. அப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு அந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் வெளியில் வந்துச்சுல்ல, அவ்வளோ வழக்கு போட்டாங்களே. இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் போட்ட வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அவ்வளோதானே. அதான் சொல்லிட்டாங்களே, நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரத்து பண்ணுறோம், உங்கள் மீதான அபராதங்கள்லாம் ரத்து ஆயிடுச்சு. யார் ரத்து பண்ண சொன்னது? அங்கே வாங்க விஷயத்துக்கு. அப்போது காவல்துறையை சின்ன விஷயத்துக்கே நேர்மையாக செயல்பட்டாங்க. அதுக்கே வந்து அந்த ஃபைனை வாங்காமல் ரத்து பண்ணிங்கனாக்கா, இதைத்தானே ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் செய்ய வச்சுருக்கீங்க. காவல்துறையை நீங்கள் மௌனிக்க வச்சதுனால தானே இன்றைக்கி இந்த கஞ்சாவாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க மேலாம் கை வைக்கிறானுங்கல்ல. இப்போ இந்த கடுக்காவினத்துடைய தோழின்னு சொல்லப்படக்கூடிய நதியா எப்படி வந்து அத்தனை பிஞ்சு குழந்தைகளை வச்சு பாலியல் தொழில் செஞ்சாகட்டும், இந்த 11 வயசு குழந்தைய வந்து இந்த வில்லிவாக்கத்தில் இதாக இருக்கட்டும். இதற்கு முன்பாகவே அதேமாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி இப்போ பொம்பளை பிள்ளைய வந்து லிஃப்ட் மேன்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும். அதே மாதிரி தண்டையார்பேட்டில் அதே மாதிரி ஒரு 16 வயசு பிள்ளைய வந்து அதே மாதிரி ஒரு 25 பேருக்கு மேலே இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு வச்சு தொடர்ச்சி அந்த மாதிரி போகுதுனாக்கா காவல்துறையை மௌனிக்க வைக்கிறீங்க. தேனியில் கூட ஒரு விஷயம் நடந்தது தானே. பெரிய குளத்தில் கொடுத்த கடனுக்காக வந்து தகப்பன் வாங்கின கடனுக்காக அவனுடைய மகள் 19 வயசு மகளை கூட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அதை வீடியோ எடுத்து 6 மாதமாக டார்ச்சர் பண்ணி தொடர்கதையே அது மாதிரி போயிட்டு இருக்குல்ல. பெண்ணியம் பேசக்கூடிய திமுக அதற்கான துரித நடவடிக்கை எடுத்து 4 பேரை தூக்கணும். சவுக்கு சங்கர் கையை எலும்பு உடைக்கிறீங்க, சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பொறுக்கி பயனில் விட்டு வச்சுருக்கீங்கனாக்கா இது எப்படி ஏற்புக்குறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஒரு காவல் உயர் அதிகாரிக்கே வந்து பேரே என்கவுண்டர்னு அவருக்கு புனைப்பெயர் வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க. என்கவுண்டர் வெள்ளதுறன்ட்டு. கரெக்டுங்களா? அப்போது என்கவுண்டர்ன்றது மனித உரிமை மீறல், சட்டத்தில் வழிவகை இல்லை, அதை அவர் செய்கிறாரு. அதில் ஏதோ ஒரு இடத்துல விதிமீறல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்காக அமுதா ஐஏஎஸ் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்கனாக்கா, கடைசியில் அரசாங்கம்லாம் சேர்ந்து உங்களுக்கு கெட்ட பேர் விடக்கூடாது ஐஏஎஸ்ஸை காவு கொடுத்துட்டீங்கல்ல. அமுதா அவர்கள் மிக நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிங்க. அவங்கள காவு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ எப்படி நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. காவல்துறை ஒழுங்காக செயல்படுறாத வரைக்கும் இங்கே வந்து எதுவுமே செயல்படாது. அப்போ காவல்துறை ஒழுங்காக செயல்படாமல் வச்சுருக்கிறது யார்? அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகள். அப்போ முதல்வர் வந்து கேட்டிங்கனாக்கா என்ன சொல்லுவார்? எந்த கொம்பனும் வர சொல்ல முடியாதுன்னு. கரெக்டாக? எந்த திராவிட மாடல் ஆட்சி மாடல்னுவார். மதுரை நீதிமன்றமும் கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்துருச்சு. காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உதவி இல்லாமல் கஞ்சாவோ போதைப் பொருளை இங்கே விற்க முடியாதுன்னு சொல்லியாச்சு.
ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ வந்து நம்மளாம் அப்படி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணுமா, இல்லை வேறு ஒரு புரட்சி நடக்கணுமா, இது என்னன்றது அரசாங்கம் தான் வழிவகுக்கணும். நம்ம அவ்வளோ கத்தும் போதுமே கீழே கமெண்ட்ஸில் வந்து ஒரு குரூப் எப்பயுமே கத்திட்டு தானே இருக்கு. அவங்களால நீங்கள் பிச்சை கவலை கண்டுக்காதீங்க. புரியுதுங்களா? களப்போராளிகளை பற்றி நம்ம பேசலாம், கமெண்ட்ஸ் போராளிகளை பற்றி நம்ம பேசுவது வேஸ்ட். ஏன்னா அவர்களால் வந்து இந்த சமூகத்திற்கு மாற்றத்திற்கு எதுவுமே ஒன்று பேச மாட்டாங்க, சரியான விஷயத்துக்கு குரல் கொடுக்க வர மாட்டானுங்க. மெரினா புரட்சிக்காக எல்லாம் வந்து நின்னீங்கல்ல ஜல்லிக்கட்டுக்காக, அதுபோல் இந்த தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் போயிடுச்சு. பெருவெள்ள பாதிப்புலேருந்து நான் சொல்கிறேனே, விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதுலேருந்து சொல்கிறேன். இதுக்கெல்லாம் மக்கள் எங்கேயா தன்னிச்சையாக அந்த போராட்டம் பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணல. நீங்கள் அரசாங்கத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தம்பி, இந்த மது விற்பனையை மூடாமல் இருக்காங்களே டாஸ்மார்க்கை, எதனால் அரசாங்கம் மூடலை? அதனால வந்து பெரிய அளவில் வருவாய் வருதுல்ல. வருவாய் வருது தானே மூடலை. சரி, இந்த வருவாய் உங்களுக்கு வரதுக்கு நான் ஒரு வழி சொல்லிட்டாக்கா மூடிடுவீங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர்? 8 கோடி பேர். 8 கோடி பேரில் 5 கோடியில் நீ வச்சுக்கோங்க, 3 கோடி பேர்களை தள்ளிடுங்க. 3 கோடி நபர்கள் முதியோர்கள், குழந்தைகள், அந்த மாதிரி அவங்கள ஒதுக்கிடுங்க. 5 கோடி பேர். 5 கோடி பேர் மாதம் 1 ரூபா கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஒரு கூகுள் பே நம்பர் சொல்லட்டும். 1 ரூபா கொடுத்தா எவ்வளோ வருது? 5 கோடி. கவர்மெண்ட்டுக்கு 5 கோடி பத்தலையா? 2 ரூபா தரோம். இல்லை 5 ரூபா தரேன்ப்பா, 25 கோடி மாதம் சாலரி அவனுக்கு வந்துருச்சுல. மக்கள்லாம் 5 ரூபா தருவாங்க, நான் 1000 ரூபா தரேன். மாதமான சாலரியாக 25 கோடி உங்களுக்கு சாலரியாக வந்துடும். டாஸ்மார்க் மூடுங்க. நீங்கள் விலைவாசி உயர்வு உயர்த்திட்டீங்க, பத்திரப்பதிவு உயர்த்திட்டீங்க, மின்சாரத்தை உயர்த்திட்டீங்க, பால் விலை உயர்த்திட்டீங்க, எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க. இதை தாண்டியும் மக்கள் தன்னிச்சையாக நாங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம், டாஸ்மார்க் மூடுறதுக்காக நாங்களே காசு தரோன்றோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன நல்ல சொல்யூஷன்? கடைசியில் அரசாங்கம்லாம் சேர்ந்து உங்களுக்கு கெட்ட பேர் விடக்கூடாது ஐஏஎஸ்ஸை காவு கொடுத்துட்டீங்கல்ல. அமுதா அவர்கள் மிக நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிங்க. அவங்கள காவு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ எப்படி நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. காவல்துறை ஒழுங்காக செயல்படுறாத வரைக்கும் இங்கே வந்து எதுவுமே செயல்படாது. அப்போ காவல்துறை ஒழுங்காக செயல்படாமல் வச்சிருக்கிறது யார்? அந்தந்த துறையை சார்ந்த அதிகாரிகள். அப்போ முதல்வர் வந்து கேட்டிங்கனாக்கா என்ன சொல்லுவார்? மதுவால் வந்து எத்தனை குடும்பம் நிர்கதியாக இருக்குது, குடும்ப தலைவர்களை இழந்து அந்த குடும்பம் எவ்வளோ மோசமான ஒரு இதுக்கு போயிருக்கு. அப்பா அம்மா மது குடித்தது ஒரே காரணத்தினால தானே 11 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவங்க போய் பெற்றவங்கள்ட்ட சொன்னால் பெற்றவங்க கேட்கக்கூடிய நிலைமையில் இல்லைனாக்கா, இந்த கலாச்சாரத்தை உடைக்கணும், இந்த கலாச்சாரத்தை மாற்றணும்னா தாய் உள்ளம் கொண்ட ஸ்டாலினுக்கு பணம் முக்கியமா, மக்கள் முக்கியமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு அரசாங்கத்துக்கு 25 கோடி மாதம் வர்றதுக்கு நாங்கள் வருமானம் சொல்லிட்டோம். அந்த காசை வச்சு 4 தார்பாயை வாங்கி நெல் மூட சொல்லுங்கள். கரெக்டுங்களா? கரெக்டுண்ணா. இதை கூட செய்ய முடியாட்டி நீங்கள்னாக்கா சரி 25 கோடி பத்தில் 50 கோடி வேணுமா சொல்லுங்கள், 10 ரூபாய் தரோம். ஒரு மாதம் ஒரு டீ சாப்பிட்ற காசு 10 ரூபா மக்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுப்பாங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 50 கோடி வருதுல்ல, அதுக்கான வழிவகை நான் ஏற்படுத்தி கொடுத்துட்டேன்ல, மூடுங்க. மக்கள் ஆரோக்கியத்துக்கு இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்களே, அது நீங்கள் இன்னும் பேசலையே. எதுப்பா? கோதுமை பீரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வீரன் அப்படிங்கிற தமிழ் பிராண்டு மதுபானத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். ஒரு பக்கம் கோதுமை பீர் குடிக்கலாம், அதனால பார்த்தீங்கன்னா உடலுக்கு நல்லது. அது 2 காவல்துறையிட்ட ஒருத்தன் ஒரு ஆள் நடு ரோட்டில் உட்காந்து அசிங்கமாக திட்டி ஒரு வீடியோ இருந்துச்சு பார்த்தீங்களா? நீ என்ன மைத்துக்கிடா வைக்கிறேன்னு அப்போ குடிக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மக்கள் தரம் கட்டு, அதாவது ஒரு இது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சீனாவுக்கு அடுத்தது அப்படின்னு இருந்துச்சு பொருளாதார ரீதியாக. சரி, அதே மாதிரி இந்த மனித தலைகளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களோட தலை. அப்போது சீனாவுக்கு அடுத்து நம்ம தான் மேன் பவரில் ஜாஸ்தி இருக்கிறோம். அப்போது ஒரு நாட்டோடைய வளர்ச்சின்றது மேன் பவர் வச்சு தான். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும், அவுட் சோர்ஸ்லேருந்து பிஸ்னஸ் கொடுக்குறான், உங்களை வந்து பெரிய பெரிய லெவலில் நம்மளை இந்தியாவை பார்க்குறான்னாக்கா அவன் அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை வச்சு தான் கொடுக்குறான். அப்போது அந்த மேன் பவர் வந்து ஆரோக்கியமான முறையில் அறிவு சார்ந்த முறையில் செயல்படுற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் அவனை குடிகாரனாக்கி படுக்க போட்டிங்கன்னா இந்தியா எதில் வளரும்? எங்கே வளரும்? தமிழ்நாடு எப்படி வளரும்? பொருளாதார ரீதியில் எப்படி வளரும்? அப்போது இதுக்காகவாவது நீங்கள் அரசாங்கம் முன்னெடுக்கணும். நீங்கள் வந்து 3 கோடிக்கு வாட்ச் கட்டுற அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கீங்கல்ல, கரெக்டுங்களா? இப்போ 20 வருஷமாக அரசியல் இருக்கிறவனுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா அவனுடைய சொத்து மதிப்பு, அவன் பொண்டாட்டி, புள்ள, மச்சான், மாமா பயங்கரமாக வளர்ந்துருக்கும். நம்மளுடைய சொத்து மதிப்பு நாசமாக போயிருக்கும். இந்த கிராஃப், இந்த மாற்றத்தை நிகழ்த்தணும்னா அரசாங்கம் தான் ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும். அதுக்காகவாவது சில இவ்வளோ நாள் இவங்க ஒழுங்காக செய்யலைனாக்கா, இப்போ அடுத்தடுத்து ஒரு அரசியல் கட்சி வருதுனாக்கா, புதிதாக விஜயோ அல்லது சீமானோ இது போன்ற வராங்கன்னா அந்த இடத்த அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் தெருவில் தான் நிற்கணும் திமுக. அதுக்கு நீங்களே அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் இதை பார்க்கும்போதே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேளை சீமான், விஜய் அவர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்காது. முதல் 5 வருஷத்தில் வந்து தாக்கு பிடிப்பாங்க திமுகவும் அதிமுகவும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியே கரெக்டான ஒரு கட்டமைப்பில் வந்து விஜய் வந்து அந்த கட்டமைப்பை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டேஷனுக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 அட்வொகேட் இறக்கியிருக்காப்புல.
மக்களுக்காக காசு இல்லாத நல்ல பிரச்சனைக்கு அவங்களால போய் ஸ்டேஷனில் பேச முடியல. ஸ்டேஷனில் வந்து பாமர மக்கள் போனால் காசு வாங்குறது, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்கிறது, மிரட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல, இதெல்லாம் தீர்வு காணுவதற்காக எந்த அரசியல் கட்சி வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஸ்டேஷனுக்கு 2 அட்வொகேட் இறக்கியிருக்காப்புல அவர் கட்சி சார் பண்ணாக்கா இது எவ்வளோ பெரிய முன்னெடுப்பு தெரியுங்களா? அப்போது ஒரு பெரிய மாற்றம் வரும். உலக பட்டினி தினத்தன்று தமிழ்நாடு முழுக்க வந்து உணவு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்து சில விஷயத்தை கரெக்டான கட்டமைப்பில் கொண்டு போகிறாப்புல. ஸ்ட்ராட்டஜிக்கலாக கரெக்டாக எங்கெல்லாம் லேக் இருக்குது எதெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜய் உள்ளே வராப்புல. இந்த மாதிரி உள்ளே வந்து கரெக்டாக அடித்தாக்கா உதயநிதியும் தாக்கு பிடிக்க முடியாது, சரிங்களா, இன்ப நிதியும் தாக்கு பிடிக்க முடியாது, வேலைக்கே ஆகாது. அப்போது இதை பார்த்து தெருவுக்கு 5 பேர் இருக்கிறான் தம்பி விஜய் ரசிகர், எல்லா ஜாதி மதத்துலையும் இருக்கிறான். அவன் அண்ணனுக்காக நம்ம நிற்பான். அங்கே உங்கள் ஜாதி அரசியல் எடுபடாது, செருப்பு கழட்டி அடிப்பாங்க. நீ அங்கே வந்து பிஜேபி மாதிரி ஜாதி பேசிட்டு திமுக ஏதாவது ஜாதி அரசியல் பண்ணலாம்னு நினச்சிட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போது இந்த மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிட்டாங்கன்னும் பொழுது அதற்கேற்ற மாதிரி களம் விஜய் வராருன்னும் பொழுது திமுகவோ அதிமுகவோ சரியான விஷயத்தில் ஒழுங்காக முழிச்சுக்கிட்டு திருந்துங்க. இல்லைனாக்கா அவ்வளோதான் சம்பாதிச்ச காசை செட்டில் ஆகிக்க வேண்டியதான். நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோன்னா அதையும் பிடிங்கிருவாங்க. ஆனால் இதில் பேசக்கூடிய சந்தேகமான ஒரு விஷயம் இருக்குண்ணே. என்னன்னா, நம்ம பேசுகிறோம் சீமானவர்களும் விஜய் அவர்களும் வந்துடுவாங்க, இன்னொரு பக்கம் அவங்க கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய சேனல்ஸ்லையும் சரி சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அதான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த கூட்டணியிலே நிறைய சிக்கல்கள் இருக்குது தானே. ஏன்னா தம்பி இப்போ கூட்டணியை பற்றியே மெயினாக நம்ம பேச்சு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எப்படி இத்தனை ஜாதி கட்சிகள் உருவாச்சோ, நீங்கள் 1960 எடுத்துங்களேன், அடுத்தடுத்து எத்தனை கட்சிகள் உருவாயிருக்கு, எத்தனை ஜாதி கட்சிகள் உருவாயிருக்கோ, அப்போ இதுக்கெல்லாம் வழிவகை இருக்குன்னும் பொழுது இன்னொரு கட்சி வரும் பொழுது ஒரு இது வரைக்கும் செய்யாத முன்னெடுப்பை இவங்க எடுக்கிறாங்க. ஜாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவாடக்கூடிய வேலையை விட்டுட்டு விஜய் வேறு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. அறிவு சார்ந்த பிள்ளைகள் படிப்பு சார்ந்து நடக்கிறாரு. இந்த மாதிரி மக்கள் பொதுமக்களுக்கான அட்வொகேட் இறக்குறாரு, உணவு கொடுக்குறாரு, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. பொழுது மக்கள் இதுதானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னிச்சு அந்த பக்கம் போயிடுவான்ல. அப்போ இதுதான் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க, வைக்காமல் போகிறாங்க, அது அடுத்த பிரச்சனை. புரியுதுங்களா? கூட்டணி வச்சா இன்னும் நல்லது, வைக்காமல் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இந்த முன்னெடுப்பு எடுத்து விஜய் வரும்பொழுது யார் அடி வாங்குவா? இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி நம்மளை ஆட்சி பண்ணவங்க, திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளும் அடி வாங்கும். அது சார்ந்து இயங்கக்கூடிய பிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும். அப்போது நீங்கள் திருந்துறீங்களான்னு பார்த்தா இது வரைக்கும் திருந்துற மாதிரி தெரியல. ஒரு மாற்றம் நிகழட்டும்னு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பார்ப்போம். ஆனால் இவ்வளோ பேரை பேசுனீங்க, அண்ணன் விட்டிங்களேண்ணே. எந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசணும் சொல்லுங்கள். அதாவது இளைஞர்கள், தமிழக இளைஞர்களே அவர்கள் பக்கம்தான். சீமானுக்கிட்ட இருந்த இளைஞர்கள் 10 பேர் விஜய்கிட்டையும் அதை தாண்டி அண்ணாமலை பற்றி பேசினாலே, அதாவது கமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூட தேவையில்லை, நம்ம வந்து சமூக வலைதளங்களை ஓப்பன் பண்ணாலே அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி கூட்டங்கள் இருக்குது, அவரோட பேச்சுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அடுத்த சிஎம் அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. நம்ம ஒரு பக்கம் வந்து திமுக போனால் அடுத்து சீமான் வருவார், விஜய் வருவார், நம்ம பேசுகிறோம். ஆனால் அண்ணாமலையை மறந்துடுறோமேனே. இல்லை, அண்ணாமலை மறக்காமல் ஒரு விஷயம் சொல்கிறேன். எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டு ஜூன் 4 அன்றைக்கி அண்ணாமலைக்கு பிறந்த நாள். சரி, தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து ஒன்று சொல்லிடுவோம். ஆனால் ஜூன் 3 தாத்தா கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மின்சார தட்டுப்பாடு ஏற்படும். கலைஞருடைய சமாதியில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படாது. ரொம்ப கோலாகலம் போகும். அண்ணாமலைக்கு ஒரு வாழ்த்து சொன்னோம். ஆனால் அண்ணாமலை வந்து இது வரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் நாங்கள் வந்து ஜாதி அரசியல் பண்ணல, மத அரசியல் பண்ணல, நாங்கள் வந்து பிஜேபி வந்து பிராமணருக்கான கட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஹிந்துத்துவா தலைவர், அந்த இடத்தை இன்றைக்கி பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணிச்சு, நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னு சொன்னாக்கா நீ ஹிந்துத்துவா தலைவர்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் மத அரசியல் ஜாதி அரசியல் தான் பண்ணணும் பொழுது இது வரைக்கும் உன்னை நம்பி வந்த இளைஞர்களுக்கு கொடுத்த செருப்படி அது. இப்போ இதுக்கு மேலே எவன் வருவாங்க? இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ தலித்துகளோ இல்லை சாமானிய மனிதனும் உன்னை பின்னாடி நம்பி எவன் வருவான்? அப்போது அண்ணாமலையை நம்பி பின்னாடி போனாக்கா செருப்படி தான் விழுகும் என்பது அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சு போச்சு. இதை தாண்டி அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு அங்கே போய் உட்காந்துருவீங்க. ஜெயிக்காட்டி வீட்டில் வந்து உட்காந்து பாருங்க. அந்த 4 பேரை மறுபடியும் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா? 4 பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள்லாம் அப்படி தானே, எல்முருகனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜன், எல்லாருமே வந்து அவங்க கட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவாங்க. ஒரு தேர்தலை சந்தித்து அதில் தோல்வியோ இல்லைனா பின்னடைவே ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அடுத்த ஒரு கட்சியை பற்றிலாம் அண்ணாமலை பேசுகிறாரு. அண்ணன் சீமானு குறித்து கேள்வி கேட்டால் அண்ணன் சீமானு கேட்ட ஒரே கேள்வி என்ன, நீ தனியாக தனிச்சு நிற்கிற, நீயும் தனிச்சா நில்லு, பிஜேபி என்னோட நீ அதிகமாக ஓட்டு வாங்கினா. அதுக்கு இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அண்ணாமலை பதில் சொல்ல. ஏன்னா திரும்ப நின்னோம்னா நோட்டாவை விட கீழே போயிடுவோன்னு தெரியும். அதனால் தேவையில்லாத வேலை பண்ணுறது, தேவையில்லாத பெண்களை குறித்து பேசுவது, இதை தாண்டி வந்து அண்ணாமலை பெருசாக ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இங்கே ஏற்படுதில்லை. அண்ணாமலை செய்ய வேண்டிய ஒரே வேலை, அண்ணாமலை முக்குனாலும் சரி தம்பி, தலையில் தண்ணி குடித்தாலும் தம்பி, 2026 அப்புறம் வந்து அவர் வந்து மாநில தலைவர்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பாப்புல. ஆனால் என்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே மறுபடியும் நீங்களும் ஜாதி அரசியல் மத அரசியல் இன அரசியல் பிரிவினவாதத்தை பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ நீ மக்களுக்கான தலைவர் கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த ஜாதி கட்சி வச்சுருக்காங்கல்ல,
கருணாஸ்க்குன்னு சொல்லி கொடுத்து ஒரு கூட்டம் ஆமாம். அவர் என்ன வேலை செஞ்சாலும் சமீபமாக பெரிய ப்ராப்ளமாச்சு. அந்த மாதிரி நீங்கள் கூட தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தீங்க. சரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஆடியோ இப்படியெல்லாம் வந்துச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை என்ன செய்ய போகிறாங்க. அதாவது இப்போ கூட பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் ஆடியோ வீடியோ அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டேக் லைனே போட்டு சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதை விட இன்னொரு ஹேஷ்டேக் ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு. ஐயோ அதை பற்றி நான் பேச விரும்பலை, தெரிந்தவர்கள் தெரியும். ரொம்ப ரொம்ப பச்சையாக அண்ணாமலை கழுவி ஊற்றி ஒரு டேக் வந்து ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்கு. சரி பார்ப்போம். அதாவது நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சு ஒரு தலைவன் வரணுமே தவிர தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே ஒரு தமிழனை பிறந்துட்டு வடக்குலேருந்து ஒருத்தன் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான்னாக்கா அதை கொண்டு வந்து இங்கே வச்சு பிரிவினைவாதம் பேசினேனாக்கா நீ என்ன மனுஷன் ஒரு கேள்வி இருக்குல்ல. என் மண்ணுக்கான நம்பராக நீ நிற்கணும், எங்களுக்காக நீ நிற்கணும். நீ பிஜேபிக்காரனுக்காகவும் ஆர்எஸ்எஸ்காரனுக்காகவும் இங்கே நின்றுட்டு இங்கே பிரிவினைவாதம் பேசுகிறேனாக்கா நீ வரலாற்றில் எவ்வளவோ பேரை பார்த்தாச்சு. கொக்கு பறவையிலேருந்து பறந்து வந்த ஆட்கள்லேருந்து இன்றைக்கி வந்து புல்புல் பறவையாக ஆமாம் புல்புல் பறவையில் பறந்த சாவகர்லேருந்து எல்லா நபரையும் நாங்கள் பார்த்துட்டோம். அப்படியாப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் வந்து அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு ஆளுமையும் கிடையாது, ஒரு ஆளும் கிடையாது. பார்ப்போம், என்றைக்காவது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எதாவது நடக்கும். இல்லாட்டி நீங்களும் அந்த வரலாற்றில் வந்துடுவீங்க. நீங்களும் போய் வழக்கம் போல் சூழ்நிலைக்கிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். இந்த ஜூன் 3 ஜூன் 4 அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டம் இருக்குது. அண்ணாமலை ஒரு விஷயம் சொன்னார், கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு இந்த பாகுபலியில் சொல்கிற மாதிரி. ஸோ என்ன கொண்டாட்டம்னா அது பிறந்தநாள் கொண்டாட்டமும் அவரோட வெற்றி கொண்டாட்டமாகிற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், அவர் சொன்னார் தாமரை வந்து படர்ந்து கிடக்கும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இனிமேட்டு ஜூன் 4 தாமரை படர்ந்து கிடக்கும். நான் கூட கேட்டேன், தாமரை படர்ந்து கிடக்கும்னா படந்தாமரையான்னு கேட்டேன். அப்படிதானே படந்தாமரை. நான் அதனால தானே படர்ந்து கிடக்கும் தாமரைன்னு சொல்லாமல் ஒரு தாமரை படர்ந்து கிடக்கும் இப்படி பேசியிருக்காரு. அதான் படந்தாமரை தான் எப்படி பார்த்தாலும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து அது படர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே உடம்பு ஃபுல்லாக பறந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆளை சுரிசரங்காக பிடிச்சி ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி தாமரை படர விட்டுட்டோம்னாலே பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகுன்றது அதில் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை சொன்னது 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் பரிசாக இருக்குமா இல்லை வந்து அது ஹாப்பி பர்த்டேவாக இருக்குமா சேட் பர்த்டேவாக இருக்குமான்னு தெரிஞ்சிடும். மொத்தத்தில் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஒரு நல்ல தலைவராக இருப்பான்னு நான் கூட அவர் எடுத்த முன்னெடுப்புலாம் பார்த்து ஓரளவுக்கு இருக்குன்னு நினச்சேன். என்றைக்கு அவர் மறுபடியும் அதே அஜெண்டாக்குள்ளே வந்துட்டாரோ, இந்துத்துவா, பிரிவினைவாதம், மாட்டுக்கறி, வாங்க சோறு போடுறேன், இந்த மாதிரி பேச ஆரம்பித்தாரோ அண்ணாமலை நமக்கான ஆள். அவர் ஸ்பீச்சில் என்னென்ன தப்பு இருக்குது, என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்கள், நான் எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னேன், சமைச்சு வைக்கிறேன் தானே சொன்னார். நானும் அதானே கேட்டேன், அதே சொந்த காசில் போடுவியா அடுத்தவன்ட்ட ஸ்பான்சர் வாங்கி தான் போடுவீங்களான்ட்டு. அது கரெக்டான விஷயம் தானே. அப்போ வந்து அதுக்காக அண்ணாமலை பதில் சொல்லிக்கணும். இங்கே ஜெயக்குமார், அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் சரி காங்கிரஸ்காரெலாம் அண்ணாமலையிடம் கேட்டது சோறு இருக்கான்னு கேட்கல, சொர்ணம் இருக்கான்னு கேட்டோம். இந்த மாதிரி வடக்குலேருந்து ஒருத்தன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறான், தமிழனை இழிவாக பேசுகிறாங்கன்னும் பொழுது நீ ஒரு தமிழனை நின்று பேசியா? ஒரு தமிழனை நின்று பேசி நல்லா யோசிச்சு பாருங்கள். வேறு மாநிலத்திலிருந்து வந்து தமிழர்களுக்காக நின்றவர்கள் தான் தலைவராகிருக்காங்க. புரியுதுங்களா? மக்கள் வந்து அவரை வந்து ஜாதியாக மதமாக வேறு மொழியெல்லாம் பார்க்கல. தமிழ்நாடு வந்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டாடுச்சு. அப்போது நீ தமிழ்நாடு வந்துட்டு எனக்காக என் மண்ணுக்காக நிற்கலன்னும் போது உன்னை எப்படி தூக்கி கொண்டாடுவாங்க? நீ எப்படி அந்த கேடரில் வருவே? நீ எந்த கேடர்லையுமே வரமாட்டேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். களம் வந்து மாறும். எப்போயுமே பாருங்கள், இந்த மாதிரி வரலாற்றில் பிழை செய்யக்கூடிய நபர்களுக்கு பெரிய இடம் கிடைக்காது. தமிழன் என்னைக்கு நீ எவ்வளோ தான் குடிக்க போடு என்ன வேணாலும் செய், இந்த ஜீனில் ஊர்ன விஷயம் ஒன்று இருக்குல்ல, ஆமாண்ணே, அது மாறவே மாறாது. உங்களுக்கான இடம் எங்கே வைக்கணுமோ உங்களை அங்கே வைப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிவிட்டு கடைசியாக ஓட்டை கொண்டே, அதாவது இங்கே வந்து தாமரையை பச்சை குத்தினாலும் சரி, இங்கே வந்து பேச்சு போட்டுனாலும் சரி, போய் ஓட்டு இடமோ வேற ஒரு கட்சிக்கு போடுறது. நீங்கள் ரிசல்ட் பாருங்கள், இவங்க எவ்வளோ இந்த கூட்டணி என்ன சொல்லிச்சு, பெரிய கூட்டணி வச்சுருக்கோம் பிஜேபி, நாங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக வரோம். டபுள் டிஜிட்டில் ஓட்டு வாங்குவோம். டபுள் டிஜிட் 2 ஓட்டு தானே, இல்லை டபுள் டிஜிட்டில் 2 தான், 10க்கும் மேற்பட்ட விழுக்காடு 11 ஓட்டு வாங்குவாங்களா கேட்குறேன். டபுள் பெர்சன்டேஜில் சொல்கிறாங்கண்ணே, விகிதத்தில் சொல்கிறாங்க. 10லேருந்து 11 ஓட்டாக வேணால் மாறுமே தவிர அவ்வளோதான். 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று, அவ்வளோதான் பிஜேபி. இங்கே அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஓகே, எனக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வரப்போகுது, அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்தநாள் வரப்போகுது. எங்கள் அண்ணன் வந்து எப்படி வராருன்னு பாருங்கள். வருவார். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.